இந்திய இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரஜத் பட்டிதார் அறிமுக வீரராக சேர்க்கப்பட்டிருக்கிறார். முதல் டெஸ்டில் இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, கில், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். இந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பெரிய ஸ்கோரை அடிக்க வேண்டும் என்ற நெருக்கடியில் இந்திய அணி வீரர்கள் இருக்கிறார்கள். தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் மட்டும் பொறுப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி அபாரமான ரன்களை சேர்த்து வந்தார். ஆனால் மற்ற வீரர்களோ அதிரடியாக வந்த வேகத்திலே வெளியேறினர். கேப்டன் ரோஹித் சர்மா 14 ரன்களிலும், நட்சத்திர வீரர் கில் 34 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். கடும் நெருக்கடியில் உள்ள ஸ்ரேயஸ் ஐயர் 2022 ஆண்டுக்கு பிறகு ஒரு முறை கூட அரை சதம் அடிக்கவில்லை. இதனால் ஸ்ரேயஸ் ஐயர் மீது கடும் நெருக்கடி இருந்தது. ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் நன்றாக விளையாடி வரும் ஸ்ரேயஸ் ஐயர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். இதனால் அவரை நீக்க வேண்டும் என்று ரசிகர்கள் வலியுறுத்தி வந்தனர். ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில் சர்பராஸ் கானையாவது சேர்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் கடும் நெருக்கடியில் விளையாடி வரும் ஸ்ரேயஸ் ஐயர் 59 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 3 பவுண்டரிகளை மட்டுமே எடுத்து 27 ரன்களை சேர்த்தார். இந்த நிலையில் டாம் ஹாட்லின் பந்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆட்டமிழந்தார். இதனால் முக்கிய கட்டத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் 27 ரன்களில் வெளியேறியிருக்கிறார். அறிமுக வீரராக களமிறங்கிய ரஜத் பட்டிதார் அவரை விட அதிக ரன்கள் சேர்த்திருக்கிறார். ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற சீனியர் வீரர்கள் நடுவரிசையில் பேட்டிங்கில் சொதப்பி வருவதால் இந்திய அணி ரன்கள் சேர்க்க முடியாமல் திணறி வருகிறது ஒவ்வொரு முறையும்.